உலகத்திலேயே மோஷன் போகிறதுக்கு இதை விட பெஸ்ட் டிப்ஸ் இனிமேல் வருமானு எனக்கு தெரியல, இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. நான் சொல்கிற டிப்ஸ் வந்து சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்கு அளவுக்கு விட்டமின் ஏ வந்து வேறு எந்த உணவுலையுமே இல்லை, கேரட்டில் கூட இல்லை. இந்த சக்கரவள்ளி கிழங்கு பற்றி நான் சொல்லாத ஒரு விஷயம், ஒரு 3 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. அந்த 3 பீஸை ஒரு குக்கருக்குள்ளே ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய், ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு 1/4 ஸ்பூன் வந்து பெப்பர், ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், அது வந்து ஸ்டீம் விட்டுறணும், விசில் விட்டுறணும். அது வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து குழந்தைங்களுக்கு அப்படியே ஊட்டி விட்டுருங்க. அப்படியே 15 நாளைக்கு ஒரு இனிமா கொடுத்தா தான் மோஷன் போகும், சிரப் கொடுத்தா தான் மோஷன் போகும். இல்லை என் குடலில் மோஷன் தேங்கி இருக்குது, ஒழுங்காக போகாதவங்களுக்கு உலகத்திலே எனக்கு தெரிஞ்சு அப்படியே எல்லாமே கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் 2-3 வருஷத்துக்கு கூட பேஷன்ஸ் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஒரு தடவை கொடுத்தது தான் மேம் இன்னி வரைக்கும் என் குழந்தைக்கு மலச்சிக்கலே இல்லைன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. எனக்கு ஒரு பாட்டி சொல்லிக் கொடுத்த டிப்ஸ் இது. அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ண நிறைய பேஷண்ட்ஸ்க்கு சொல்லியிருக்கேன். சக்கரவள்ளி கிழங்க அந்த ஜான்வரி பிப்ரவரியில் ஆக்சுவலி உடம்பு ஃபுல்லாக டிடாக்ஸ் பண்ணி, உடம்புல இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஃபுல்லாக இது பண்ணி கேன்சரே வராமல் என் உடம்பை நான் ஒரு வண்டியை போய் கழுவி கொண்டு வர மாதிரி என் உடம்பு சுத்தம் பண்ணிக்கணும்னா சக்கரவள்ளி கிழங்கு. எவ்வளோ பேர் அதை பற்றி தெரிஞ்சு சாப்பிட்றோம். கம்பு மாதிரி உலகத்திலே பெஸ்ட்டு மலம் இலக்கி எதுவுமே கிடையாது. மோரில் அந்த கம்புங்கூழ் குடித்தாங்கன்னா காலேஜ் குடல் ஃபுல்லாக அப்படியே. இப்போ என்ன டிடாக்ஸ் ட்ரிங்க்கு, அந்த ட்ரிங்க் இந்த ட்ரிங்க்குங்கிறாங்க. காலங்காலமாக நம்ம குடித்த டிடாக்ஸ் ட்ரிங்க் மாதிரி எதுவுமே கிடையாது. கம்பங்கூழ் வந்து அவ்வளோ பெஸ்ட்டு மோஷன் போகிறது. போட்டோடனே மோஷன் வர. மோஷன்றது ஒரு லூப்ரிகண்ட், இரும்பு கேட்டு க்ரீஸ் ஊற்றுற மாதிரி. என்னுடைய குடலுக்கு வந்து தண்ணி தான் க்ரீஸ். தண்ணி நல்லா குடிக்கணும். காலையில் எழுந்திரிச்சோன்னே மோஷனே வராதவங்க வெதுவெதுப்பான தண்ணி குடிக்கணும். ஸோ அந்த மாதிரி வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு ஒரு 5 சிட்டப்ஸ். இதை விட ரொம்ப பெரிய விஷயம் நான் சொல்லிக் கொடுப்பேன். பிறந்த குழந்தைங்களுக்கு பிறந்ததுலேருந்தே தூங்கி எழுந்திரிச்சோடனே காலில் போட்டு உச்சா விடுவோம். நம்ம தமிழர்கள் கீழே ஒரு சாக்கு பை போட்டிருப்பாங்க. அதே மாதிரி குழந்தைங்களை காலில் போட்டுட்டு காலை நீட்டிச்சு கீழே நியூஸ் பேப்பர் போட்டுட்டு, நான் இப்போ 2 குழந்தைங்களும் காலை இப்படி மடக்கி பிடிச்ச மாதிரி, வயிற்று மேலே ப்ரெஷர் கொடுத்த மாதிரி, நம்ம இந்தியன் டாய்லெட்டில் இப்படி குத்த வச்சு உட்காருவோம். அது மாதிரி குழந்தைங்கள படுக்க வச்சுட்டு அந்த பொசிஷன். இந்தியன் டாய்லெட் தான் உலகத்திலே மோஷன் போகிறதுக்கு பெஸ்ட். இது மோஷன் போகிறதுல வெத்தலை காம்பு சொருகுவாங்க, சோப்பெலாம் வைப்பாங்க. சோப்பெலாம் வைக்கக்கூடாது. வெத்தலை காம்புன்றது ஒரு இரிட்டன்ட். வச்ச உடனே என்னோட ஆனஸ் என்ன பண்ணால் அதை புஷ் பண்ண, ஃபாரின் பாடி புஷ் பண்ண ட்ரை பண்ணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மோஷன் போயிடும். சிலர் விளக்கெண்ணெய் வைப்பாங்க. எனக்கு இந்த மாதிரிலாம் வைக்கிறத விட இதை பழக்கம் பண்ணிட்டா அந்த மைண்ட் ரிஃப்ளெக்ஸ் வந்துச்சுன்னா டான்டான மோஷன் போயிடுவாங்க. குடல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குடலில் இன்டெஸ்டினல் வில்லைன்னு ஒன்று இருக்குது. அலை போல் இப்படி ஆடிட்டே இருக்கும். அதோட வேலை வந்து உணவு சாப்பாடு வந்துட்டு இங்கேருந்து வயிற்றுலேருந்து அப்படியே பெருங்குடல் சிறுங்குடல் போகும்போது அதில் இருக்க சத்தெல்லாம் உறிஞ்சி ரத்தத்துக்கு அனுப்பணும். ஏன்னா ஒவ்வொரு லேயராக கடந்து போகுது என் உடம்புல சாப்பாடு, அந்த லேயரில் அதை அப்சர்வ் பண்ணணும். சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த லூஸ் மோஷனாக போகிறவங்க, சாப்பிட்டோன்னே மோஷன் போகிறவங்களுக்குலாம் அந்த இன்டெஸ்டினல் வெளியெல்லாம் அரிச்சிட்டு போயிடும். அவங்களுக்கு வந்து அப்போ சாப்பிட்ட உடனே அப்படியே மோஷனில் போயிடுவாங்க. என்னுடைய வயிற்றில் கிரைண்டர் மிக்சி மாதிரி கிடையாது, சுவிட்ச் கிடையாது இல்லையா, அலைகள் மாதிரி எவ்ரி 20 minutes ஒன்ஸ் அந்த பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்ஸ் நடக்கும். அப்போ மோஷன் வந்து கிராஜுவலாக கீழே நகர்ந்து போகுது உணவு எல்லாமே. ஆனால் இந்த மாதிரி ஐபிஎஸ் இருக்கவங்களுக்கு எவ்ரி 20 seconds ஒன்ஸ் போகும். ஸோ சிலர் 7 தடவை 8 தடவை 10லேருந்து 12 தடவை மோஷன் போவாங்க. அப்போ என்ன சாப்பிட்டாலும் வெயிட் போடாது, ரொம்ப வீக்காக இருப்பாங்க. ரொம்ப ஏன்னா அவங்களுக்கு அப்சார்ப்ஷனே இருக்காது. ஸோ இந்த இரிட்டபிள் பவல்ஸ்க்கு மோஸ்ட்லி நாங்கள் ஹோமியோவில் கொடுக்குற மருந்து பார்த்திங்கன்னா ஆங்ஸைட்டி கொடுப்போம்.